2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடம் பிப்ரவரி மாதம் இந்து வழிபாட்டு அபிவிருத்திக்காக வேண்டி அந்த இடத்தை போயிட்டு அபிவிருத்தி செய்யற சந்தர்ப்பத்தில் பூமிக்கு கீழே, மண்களுக்கு கீழே இருந்து மறுபடியும் எலும்புக்கூடுகள் வெளியே வர தொடங்குது. இப்படி வெளியே வர தொடங்கினதுக்கு பின்னால அங்க அங்க அந்த அந்த அபிவிருத்திக்கு வந்திருந்த அந்த அதிகாரிகளுக்கிட்ட இந்த விஷயங்கள் கிடைச்சதுக்கு பின்னால மறுபடியும் ஒரு கோர்ட் ஆர்டரை எடுக்கிறாங்க. அப்போ அந்த கோர்ட் ஆர்டரோட இவங்க மறுபடியும் அங்க அகழ்வுகளை மேற்கொள்றாங்க. அந்த அகழ்வுகளின் போது ஒரு அரைகுறையாக இருக்கக்கூடிய மண்டையோடுகள் 17ம் ஒரு முழுமையாக கிடைக்கக்கூடிய மனித எலும்புக்கூடுகள் 5ம் கிடைக்குது. அப்போ இந்த அகழ்வுகளின் போது, இப்ப நடத்தப்படுற இந்த அகழ்வுகளின் போது இதுவரைக்கும் 33 பேருடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு பேராசிரியர் ராஜசோமதேவ அப்படின்னு சொல்றவரும் அதோட பொறுப்பாக இருக்கக்கூடிய, உண்மையான பொறுப்பு கூற வேண்டிய முக்கியமான அதிகாரிகளும் இதுக்குள்ள ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்ப இவர்களுடைய முக்கியமானவர்கள் இவர்கள் எல்லாரும் இங்க அகழ்வாராய்ச்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லாருமே முக்கியமானவர்கள். எனவே இவர்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்கள். நிச்சயமாக இதனுடைய இன்னும் சில உண்மைகள் இதுக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்கும். உண்மையிலேயே இந்த கொலைக்கு, இந்த மாதிரியான துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட எத்தனையோ தாய்மார் ரோட்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகள் என்ன நடந்துச்சு, என்னுடைய மகன்மாரை காணல, என்னுடைய பிள்ளைகளை காணல அப்படின்னு சொல்லி எத்தனையோ வருடக்கணக்காக ரோட்ல பசியோட, தாகத்தோட, வெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டு எத்தனையோ தாய்மார் இருந்து கொண்டிருந்தாங்க. எனவே அவர்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு சோகமான செய்தி சொல்ல வேண்டி வருமோ, அல்லது இன்னும் அது மர்மமாகத்தான் இருக்குதா அப்படின்ற விஷயங்கள் இதுவரைக்குமே தெரியவில்லை. எனவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கு இந்த விஷயங்களை சொல்லும் போது. இப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவங்கள் இலங்கையில் இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு ஈடுபட்டவங்க, இந்த விஷயத்துல ஈடுபட்டவர்கள், இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் இப்போ சட்டத்துக்குள்ள இருக்கலாம், அரசியலுக்குள்ள இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது ஆமிக்குள்ளேயோ இல்ல சட்டம் எழுதுகிற துறைக்குள்ளேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு துறைகள்லையோ இவர்கள் போத்தி கொண்டிருக்கலாம். விளங்கிட்டா? இவர்கள் அதிகாரத்தை, இவர்கள் பதவியை போத்தி கொண்டு இவர்கள் நல்லவர்களாக இப்ப இருக்கலாம். அப்படியாப்பட்டவர்கள் யார் யார் என்று கண்டுபிடிச்சு நிச்சயமாக இவர்களுக்கு கொடூரமான தண்டனைகளை கொடுத்து இந்த விஷயத்தை இதோட முடிச்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னா ஏற்கனவே இங்க அகழ்வாராய்ச்சிகளின் போது அரசியல் பாதுகாப்பும் அரசியலினுடைய பலத்தையும் கொண்டு போயிட்டு இதை தானாகவே விட்டுட்டாங்க. அது அப்படியே புதைந்து போயிட்டுது. இப்போது மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்களுடைய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஊழலுக்கு எதிராக நாங்க செயற்படுவோம், அதே போன்று குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட இந்த அரசாங்கம் உண்மையிலேயே அதே மாதிரி நடக்குமாக இருந்தால் இந்த விஷயத்துல கண்காணிச்சு நிச்சயமாக இதுக்கு ஒரு முடிவொன்று இந்த அரசாங்கத்திலே கிடைக்கணும்.